பிற நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டோருக்கு இந்தியா ஆதரவுகரம் நீட்டுவதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்தார். பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வென்று வங்கதேசம் உருவானதை நினைவுகூரும் வகையில் வெற்றி தின விழா சென்னையில் கொண்டாடப்பட்டது. தரமணியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி, இயற்கை பேரிடர் உட்பட அனைத்து சூழலையும் எதிர்கொள்ள இந்திய இராணுவம் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் பல்வேறு மதத்தினரும் இந்தியாவில் மட்டும்தான் இணக்கமாக வாழ முடியும் என்று கூறிய அவர், பிற நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளானவர்கள் இந்தியாவில் அமைதியாக வாழ்வதாக குறிப்பிட்டார். திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தை பயன்படுத்தியுள்ளது அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜாஃபர் சாதிக்கு நிறுவனமான வென்டஸ் என்ற நிறுவனம் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தின் ஒப்பந்ததாரர் நிறுவனமான ஸ்ரீ அப்பு டைரக்ட் என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து பொருட்களை வழங்கியிருப்பது தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை கடந்த 2022-23 காலகட்டத்தில் தனது குலிசின்ஸ் வென்டர்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்திருப்பது அமலாக்கத்துறை விசாரணையில் வெளிவந்துள்ளதாக தெரிவித்துள்ள அண்ணாமலை, அதே காலகட்டத்தில் ஸ்ரீ அப்பு டைரக்ட் நிறுவனம் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்துடன் ஒப்பந்தம் செய்திருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த ஒப்பந்தத்திற்கான பொருட்களை வழங்கியது ஜாஃபர் சாதிக்கின் வெஞ்சர்ஸ் நிறுவனம் என குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை, திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் மறைமுகமாக உதவி செய்திருப்பது தெரிய வந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உரிய விளக்கமளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.